Question number 1. Question write பண்ணுறேன். Using the adjacent Venn diagram, find the following sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொஸ்டினாக கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து இதுதான். ஸோ ஏல வந்து 4 6 காமனாக -1 வேல்யூ -2 வேல்யூ, பியில் வந்து 5 7 அண்ட் சியில் வந்து 0 -3, அதுக்கு காமனாக இருக்கிறது 3 and 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம். அவுட்டரில் வந்து 1 and 2, யூனியனில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி 3 சர்க்கிள் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? a minus b, b minus c, a dash union b dash, a dash intersection b dash, a union c the whole dash, a minus b union c, a minus b intersection c. இதெல்லாம் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a minus b. a minus bனா இது a, இது b, இதுதான் a, இதுதான் b. இதை வந்து சியை வந்து மறந்துடுங்க, இந்த ஒரு சர்க்கிளை வந்து அப்படியே மறந்துடுங்க. ஸோ அதுபடி பார்த்தா a மைனஸ் பின்னா நம்ம எப்படி எழுதணும்? ஏல இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், பியில் இருக்க எந்த வேல்யூஸையும் நம்ம எழுதக்கூடாது. அதன்படி பார்த்தா ஏல என்னென்ன இருக்குது? 3 4 6 இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறதையும் எழுதக்கூடாது. ஸோ 3 4 6ங்கிறது ஏல இருக்க வேல்யூஸ். ஸோ a மைனஸ் பியோட வேல்யூஸ் என்ன? 3 4 6. நெக்ஸ்ட் b மைனஸ் சி. ஸோ இதில் வந்து a வேல்யூஸ் அப்படியே மறந்துடுங்க அந்த சர்க்கிளை. ஸோ b மைனஸ் சி. ஸோ பியில் இருக்கிறது எழுதணும் 5 7 -1 -1 5 7. இந்த 8ங்கிறது சிக்குள்ளே காமனாக வந்துடுச்சு. ஸோ அதை எடுத்துக்கக்கூடாது. இதுக்குள்ளே பின்னா -1 5 7. இதுதான் வந்து b மைனஸ் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு a டேஷ் யூனியன் b டேஷ். a டேஷ் அப்படின்னு வந்துட்டாலே ஏல இல்லாத வேல்யூஸை எழுதணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ a டேஷ் அப்படின்னா என்னென்ன வரும்? 4 6 -1, இதை தவிர்த்து மற்றதெல்லாம் வரும். 1 2 0 -3 5 7 8 இதெல்லாம் வரும். இதெல்லாம் நான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி டேஷ். நெக்ஸ்ட்டு பி டேஷ் ஃபைன் பண்ண. பி டேஷ்னால் என்ன? பியில் இல்லாமல் இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். பியில் வர வேல்யூஸ் என்ன? -1 5 7. -1 5 7 விட்டுட்டு மற்ற எல்லாம் எழுதணும். என்ன வரும் வேல்யூஸு? -3 0 1 2 3 4 6. ஸோ இதுதான் பி டேஷ் வேல்யூ. நவ் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதையும் நம்ம யூனியனாக ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் காமனாக இருக்க வேல்யூஸை 1 டைம் ரிப்பீட் பண்ணால் போதும், மீதியெல்லாம் ஜாயின் பண்ணி எழுதும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 1 2 0 -3 இதெல்லாம் காமனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 டைம் எழுதுனா 1 2 0 -3 5 7 8 3 4 6. ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷோட வேல்யூ என்ன? இதுதான். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஆல்ரெடி ஏ டேஷ் என்ன வேல்யூ, பி டேஷ் என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ காமனாக இங்கே இருக்கிறது என்ன? -3 0 2 1. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். -3 0 1 2. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூ வந்து -3 0 1 2. நெக்ஸ்ட்டு பி யூனியன் சி தி ஹோல் டேஷ். பி யூனியன் சின்னா என்ன? பி வேல்யூ யூனியன் சி வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ பிஏயும் சிஏயும் சேர்த்து எழுதணும். இப்போ பி என்ன? 5 7 8 -1 -2 3 3 0 -3 இதெல்லாம் தான் வந்து ஏ யூனியன் சியோட வேல்யூ. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பி யூனியன் சி 5 7 8 -1 -2 3 0 -3 இதான் வந்து பி யூனியன் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பி யூனியன் சி த ஹோல் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஹோல் டேஷ்னாலே என்ன? யூனியன் மைனஸ் பி யூனியன் சி, அதுதான் வந்து ஹோல் டேஷோட வேல்யூ. ஸோ யூனியன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எழுதணும். அதாவது 1 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் தான் வந்து யூனியனோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ மைனஸ் பி யூனியன் சியோட வேல்யூ. ஸோ யூனியனோட வேல்யூ என்ன? -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8.
மைனஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருந்தோம்ல அந்த வேல்யூ. ஸோ இதே மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதுகிறோம். ஸோ இது காமனாக இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். காமனாக இருக்கிறது என்ன, 0 3 5 7 8. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, 1 2 4 6 தான் பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பி யூனியன் சி த ஹோல் டேஷோட வேல்யூ என்ன, 1 2 4 6. இதுதான் வந்து பி யூனியன் சி த ஹோல் டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ பி யூனியன் சியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். பி யூனியன் சிக்கு என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ ஜஸ்ட் டேரெக்டாக நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், -2 -1 3 4 6ன்னு தெரியும். ஸோ அந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், -2 இருக்குது, -1 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 6 இல்லை. இப்போ இதிலேருந்து இதில் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஏல 4 6. 4 6 தான் ஏ மைனஸ் பி யூனியன் சியோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதவே நான் யூஸ் பண்ணிட்டேன். வேல்யூ என்ன, -2, 8. ஸோ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் இது. ஸோ -2 8 இல்லையா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிடும். இங்கே ஏல இருக்கிறத எழுதணும், பியில் இருக்கிறது எழுதக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் ஏ மைனஸ்னால் விட்டுட்டு ஏல காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி ஏல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். அதாவது ஏன்னா இங்கே ஏ கொடுத்துருந்தா ஏல பேலன்ஸ் இருக்கிறது, இதை பி கொடுத்துருந்தா பியில் பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும். ஸோ ஏ தான் இருக்குது. ஸோ ஏல பேலன்ஸ் இருக்கிறது என்ன, -1 3 4 6. ஸோ இதுதான் வந்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. ஓகேங்களா?